ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சீரடி சாய்பாபா கோயிலின் கருவறையிலிருந்து, அந்த மூல அறையிலிருந்து தான் இந்த சாயப்பா இப்போ உன்கிட்ட நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது, நீ என்னை பார்க்க வரலேனாலும் நான் உன்னை பார்க்க வந்துட்டேன் என் செல்லமே. உன்னை ஆசீர்வதிச்சு என் தரிசனத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் கொடுக்க வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் சாயப்பா சரி செஞ்சிருவான்னு என்னையே முழுசா நம்பி இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை சரி செய்யும் பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன். எல்லாமே நன்மைக்கேன்ற நினைக்கிற அளவுக்கு உனக்கு மனப்பக்குவம் வந்துவிட்டதல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன்னை உன் பெத்தவங்க வளர்த்தது போல உன் பிள்ளைகளை கண்டிப்பாக உன்னால் வளர்க்க முடியாது. உன்னை பெத்தவங்க வார்த்தைகளை கேட்டு நீ எப்படி மதிப்போடும் மரியாதையோடும் எதிராக ஒரு வார்த்தை பேசாமல் எதுவும் கேட்காம நடந்துக்கிட்டியோ, அப்படி உன் பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா அன்னைக்கு இருந்த காலம் வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற. அதே போலதான் உன் வாழ்க்கை சூழ்நிலைகளும் எப்போது எப்படி வேணும்னாலும் மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதேன்னு செல்லமே. இவங்க இப்படிதான், அவங்க இப்படிதான்னு நீயே உன் வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். எல்லாவற்றையும் எது எப்படி இருக்கிறதோ அதை போலவே அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. உனக்கான நல்லது செய்வதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலை கொள்ள தேவையில்லை. மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும்போது இந்த சாயப்பா என் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிருவேன். ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் நானும் பொறுமையாக இருப்பேன். அவன் ஆட்டம் ஆட ஆரம்பிக்கும் போது நான் எல்லாத்தையும் கணக்கெடுத்து வச்சுக்குவேன். அவன் ஆட்டம் எல்லாம் ஆடி முடிஞ்சு ஓடி ஒழிஞ்சு ஓய்வெடுக்கலான்னு உட்காரும்போது வயசு ஆகும்போது என் ஆட்டத்தை ஆரம்பித்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பேனேன்னு செல்லமே. அதனால் காசு பணம் இருக்குது, வசதி இருக்குது, அல்லது இளமை இருக்குது, அல்லது நமக்கு தான் எல்லாம் இருக்குது, நம்ம கைகளுக்குள்ள சக்தி இருக்குது, நமக்கு பலம் இருக்குன்னு எதையுமே பெருசாக நினச்சி ஆட்டம் ஆடக்கூடாது. எது இருந்தாலும் எல்லாட்டையும் எப்போதுமே அமைதியாக எளியவாக பணிவாக வாழ கற்றுக்கணும். நீயோ நானோ நினைக்கிறதால இந்த உலகத்தில் எதுவுமே மாறப்போறதில்லைன்ற எண்ணத்தை உனக்குள் வைத்துக்கொள். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக நல்ல பிள்ளையாக இருக்கும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல விதமாக நடந்து முடியும். பணத்தை நம்பி பாசத்தை இழந்து விடாதே. யாராவது உன் மேலே அன்பாக பாசமாக இருந்தாங்கன்னா அவங்க பாசத்துக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை மரியாதையோடு கண்ணியத்தோடு நல்ல விதமாக நடத்தி உன் கூடவே வச்சுக்கணும் என் செல்லமே. யாராவது உன்கிட்ட சண்டை போட்டாலோ அல்லது காரணமே இல்லாமல் உன்னை மட்டம் தட்டி பேசினாலோ நீ பொறுமையாக இரு. கண்டிப்பாக நான் உன் வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன். அப்போ உன்னை மட்டம் தட்டி பேசினவங்க, கேவலப்படுத்தி பேசினவங்கெல்லாம் அவங்க முகத்தை எங்கே தூக்கி வச்சுக்குவாங்கன்றதை நீ பார்க்க தானே போகிறாய். உன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை பேரின்பத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் வாழ வைப்பதற்காக தான் இந்த சீரடி கோவில் கருவறையிலேருந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா வாழணும், வாழ்க்கையில் நல்லா ஜெயிக்கணும்னு நினச்சினா முதல்ல உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக வச்சுக்கோ. எண்ணம்தான் வாழ்க்கை. உன் எண்ணம் எந்த அளவுக்கு வளமையாக வலிமையானதாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நீ நம்பிக்கையோடு எது நடக்கும்னு நம்புறியோ அதை நிச்சயம் நாளைக்கே நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கான காலமும் நேரமும் கைகூடி வந்துருச்சு என் செல்லமே. நான் உனக்காக இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கண்கலங்க வேண்டாம். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் விருப்பம். உனக்கு நான் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாவற்றையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். மரணத்தை விட கொடியது மன அழுத்தம்தான். நீ ஒருபோது மன அழுத்தத்துக்கு ஆளாகாம மன வருத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்காம மனசை இலகுவா வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணுமே செல்லவே. யாருக்கும் தீங்கு செய்யாம யாரையும் ஏமாற்றி பிழைக்காமல் எல்லா உயிர்களிடமும் அன்பாகவும் மன அமைதியோடும் வாழக்கூடிய உண்மையான வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. மற்றவங்க மேலே நீ சந்தேகப்படுறதுனால அவர்கள் மீண்டும் தவறுகள் செய்வதற்கு காரணமாக அது அமையலாம்.
எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க செய்கிற செயலை நல்லா உற்று நோக்கி அவங்க தப்பு செஞ்சால் மட்டும் அதை சரியாக சொல்லு. தப்பே செய்யாத ஒரு மனிதரை சந்தேகப்படுவதோ பழி போடுவதோ வேண்டாமேன் செல்லமே. அதுவே உன் பிள்ளையா இருக்கட்டும், உன் குடும்பத்தில் ஒருத்தரோ அல்லது உன் கூட இருக்கிற ஒருத்தரோ தப்பு செஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, இல்லை நீங்கள் சரி பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு அவங்கள தட்டி கொடுத்து அழகாக அன்பாக பேசும்போது அவர்கள் தன்னைத்தானே திருத்திக் கொள்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்றதுக்காக உடனே அவங்கள குறை சொல்வதும் குற்றம் சொல்வதும் பழி போடுவதும் குத்தி காட்டி பேசுவதும் வேண்டாம் என் செல்லமே. முதல்ல பொறுமையாக பேசிப்பாரு. அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அப்புறமா அவங்க திருந்தலைன்னா அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய பழகு. கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு ஒத்து வராததா, உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா நடந்துடுச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நீ அதையே யோசிக்கிட்டு இருந்தீனா இப்போதே உன் வாழ்க்கை துன்பமயமாக மாறிவிடுமேன் செல்லமே. அதனால் கடந்த கால விஷயங்களை எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதை சரி செஞ்சு சந்தோஷமாக வாழணுன்ற முடிவோடு இருந்தீனா இன்னும் உன் வாழ்வில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ எதையுமே நல்லா யோசித்து கவனமாக நிதானமாக பொறுமையாக செய். பல பேருக்கு இந்த உலகத்தில் பேச நேரமில்லாத அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு காசு பணம் நிறைய இருக்குது, நேரமும் நிறைய இருக்குது. ஆனால் பேச யாருமே இல்லாத அளவுக்கு வாழ்க்கையை துன்பமயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சூழ்நிலையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டமாக தான் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. யாரை பற்றியும் நீ அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சு கொள்ள நினைக்க வேண்டாம். ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீன்னா அவங்கள உனக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் அதுவே ஒரு காரணமாக கூட அமைஞ்சிடும். அதனால் எப்போவுமே எல்லாரையும் ஒரு அளவுக்கு மட்டும் தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டினா போதும். நான் உனக்காக கொடுக்க போகிற எதையும் இனி யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்வான உன்னதமான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் உண்மையாக தான் இருக்கணுன்றது இல்லை. சில இடங்களில் அமைதியாக இருந்தால் நல்லதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா ஊமையாக இருந்து விடு என் செல்லமே. சில இடங்களில் நீ ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் நீ அவமானப்படாமல் இருப்பதற்கும் அமைதியாய் இருப்பது தான் உனக்கு நல்லது. உனக்கு யாரை பிடிக்குமோ, நீ யாருக்காக வாழ்றியோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பதில் தப்பே இல்லை. ஆனால் உனக்காக யார் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்கிறாங்களோ அவர்களை ஒருபோதும் யாரிடமும் விட்டு கொடுத்து விடாதே. உன் குடும்பத்தில் இருக்க ஒரு சில நபர்கள் உன் மேலே அன்பா பாசமாக அக்கறையா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறவங்களா இருக்காங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ அவர்களை அலட்சியமாய் நடந்து கொள்கிறாய் என்பதை நல்லா யோசிச்சு பாரு. இனிமேலாவது உனக்காக வாழ்கிறவங்களையும் உனக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறவங்களையும் நீ ஒருபோதும் விட்டு கொடுக்காதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்வேன். பதிலுக்கு பதில் பேசுகிறவங்க கிட்ட கூட வாதாடலாம். ஆனால் வேணும்னே வீம்புக்குன்னு நீ சொன்னதையெல்லாம் தப்புன்னு நீ என்ன சொன்னாலும் எதிராக பேசுபவர்களிடம் பேசுவதை விட அமைதியாக இருப்பது தான் உனக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு நல்ல வழியாக இருக்கும். எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போகாதே, வாக்குவாதம் செய்யாதே, பதிலுக்கு பதில் பேசாதே. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீனா உன் வாழ்க்கை நிச்சயமா நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்லமே. ஓம் சாய்ராம்.